வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் இப்போ பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கோம் போச்சம்பள்ளி வட்டாட்சியருக்கு. எது குறித்துன்னு பார்த்தீங்கன்னா, கிராம சபை நடைபெறுது இல்லைங்களா? கிராம ஊராட்சிகளில் வந்து கிராம சபை நடைபெறும். 6 கிராம சபை நடைபெறும். 6 கிராம சபை கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா, விஓ வந்து கலந்துக்கிறதே இல்லை. அதனால் போச்சம்பள்ளி வட்டத்தில் வந்து கிராம சபை கூட்டத்தில் வந்து எல்லா விஓக்களும் கலந்துக்கிறதுக்கு வந்து உத்தரவு கொடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் எப்படி எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு சரியாக தெரியுதில்ல. அது மட்டும் இல்லாத இன்சூரன்ஸு ஃபசல் பீமா யோஜனா இன்சூரன்ஸ் கிளைம் வாங்குறது, அது மட்டும் இல்லாத எதுனா மிருகங்களால் வந்து விவசாய நிலங்கள் சேதம் வந்துச்சுன்னா அதுக்கு இழப்பீடு வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வாழைத்தோட்டங்கள் வந்து யானை சேதப்பட்டுச்சுன்னா அதுக்கு இப்போ இழப்பீடு வாங்குறது அரசுக்கிட்டேருந்து. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு வந்து விஓ வந்து கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, நோட்டரி லாயர்கிட்ட போனால் வந்து ₹1000 வாங்குறாங்க நோட்டரி லாயருக்கு வந்து அஃபிடேவிட் வாங்குறதுக்கு. அதுக்கு பதிலாக விஓ கிட்ட நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தீர்மான காப்பி எடுத்துக்கிட்டு ஓஏக்கு வாங்க முடியும். கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருந்தால் வந்து ஓஏக்கு வாங்குறதுக்கு அவங்ககிட்ட தீர்மான காப்பி எடுத்துக்கலாம். இல்லை மின் இணைப்பு வாங்கணும், தட்கல் மின் இணைப்பு மாதிரி வாங்கணும், இல்லை வீட்டு மின் இணைப்பு என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இல்லை ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு இல்லை 100 நாள் வேலை திட்டத்துக்கு சாரி 125 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து வேலைக்கு ரேஷன் கார்டு இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாத வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு இத்தனை விஷயங்கள் வந்து அவங்க பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா மணல் கடத்தல், அதை பற்றி விழிப்புணர்வு, அப்புறம் வந்து கதாய ரசீது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூசி பட்டா, இதெல்லாமே அவங்க விஓ வந்து எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாமே வந்து கிராம சபையில் வந்து எடுத்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா அரசு புறம்போக்கு நிலங்கள் சுடுகாடு அதை பற்றிலாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வழிவகையாக இருக்கும். அதனால் வந்து எல்லா கிராம சபை கூட்டங்கள்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஓக்கள் வந்து மஸ்ட்டாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க முக்கியமாக வந்து மணல் கடத்துறதுனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வந்து வழிவகை பண்ணணும். அதனால தான் வந்து எல்லா கிராம சபை கூட்டங்கள்லையும் வந்துட்டு விஓக்கள் கலந்துக்கிறதுக்கு வந்து வட்டாட்சியர் கடிதம் கொடுக்குறேன். 19 போஸ்ட் பண்ணுறேன். இதை பற்றி நம்ம சேனல் வியூஸ் வெளிப்படுத்த இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியகுமார். தேங்க்யூ.